எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சீயோன் பேராலய திருச்சபையின் இசைக்குழுவின் இசை படைப்பு. அது கிறிஸ்மஸ் என்றாலே மிகப்பெரிய குதூகலம். அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே கிடையாது, நாட்டில் உள்ள அனைவர்களுக்குமே ஒரு குதூகலமான பண்டிகை தான் கிறிஸ்மஸ். அது முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தில் கேரளிங் இந்த இசைக்குழு ஒரு முக்கிய அங்கம் வகிக்கும். அந்த இசைக்குழு தான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வச்சாங்க. இந்த இசைக்குழுவுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த இசைக்குழு எவ்வாறு பயணிக்கின்றது, இதை பற்றி நாம் பேசவிருக்கின்றோம். இதை பற்றி பேசுவதற்காக சீயோன் பேராலய திருச்சபையின் சபை குரு மறை திரு டேவிட் தேவப்பிரியன், சீயோன் பேராலய திருச்சபையின் சபை தலைவர்களில் ஒருவர் ராணி டேவிட் மற்றும் சீயோன் பேராலய திருச்சபையின் செயலாளர் ரோஹன் தங்கராஜ் ஆகிய மூவர் நம்முடன் இணைந்திருக்கின்றனர். அவர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுக்கு மிக்க நன்றி, ஒரு சிறப்பான ஒரு படைப்பு எங்களுக்காக வழங்கியதற்கு. ஃபர்ஸ்ட் நான் முதல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த கேரளிங் இசைக்குழு இதோடைய முக்கியத்துவம் என்ன, இது எப்படி செயல்படுது, இதோட தொடக்கம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதலாவது இந்த தொடக்கம் எப்படி ஆரம்பித்தது என்றால், இயேசு பிறந்த அன்றைக்கு தேவ தூதர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நள்ளிரவிலே அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதை தான் நான் வாசிக்கிறேன். லூக்கா, பைபிளில் லூக்கா என்ற புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனம் சொல்லுகிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து இரட்சகர் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னு தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை அறிவித்தோன்னா, அது கேட்ட உடனே அவர்கள் அந்த குழந்தையை தேடி போகிறாங்க. அந்த நல்ல செய்தியை 2000 ஆண்டுகளாக இப்போ வீடுகளுக்கு சென்று இந்த நாட்களிலே இயேசு பிறப்பினுடைய பாடலை பாடி அந்த பிறப்பின் நற்செய்தியை சொல்லி அப்புறம் அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதித்துட்டு அந்த ஐக்கியத்தில் இருப்பது தான் இந்த கேரல். அதாவது நாங்கள் இப்படி போய் பாடுறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் ஒரு பெரிய சந்தோஷம். அவர் கடவுள் மனிதனாக அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இந்த சீயோன் பேராலய திருச்சபையின் இந்த இசைக்குழு, இந்த கேரளிங் இசைக்குழு, இது எப்போ தொடக்கம் கண்டது, இது எவ்வளவு ஆண்டுகளாக பணியாற்றி வருது? மலேசியா தேசத்தில் திருச்சபை உருவான முதல் இந்த கேரளிங் இருக்கிறது. நீங்கள் சியோன் பேராலயம் பிரிக்ஃபீல்டில் 101 ஆண்டுகளாக இருக்கிறது கட்டப்பட்டு. அப்படின்னா 101 ஆண்டுகளாக இந்த கேரளிங் நடைபெறுகிறது. வசதி இருந்ததோ இல்லையோ, மழையோ வெயிலோ, எல்லா சூழ்நிலையிலும் நிச்சயமாக இந்த கேரளிங் இருக்கும். இயேசுவோடைய பிறப்பின் நல்ல செய்திகளை வீடுகளுக்கு போய் சொல்லி பாடி அந்த குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷப்படுகிற ஒரு பெரிய காரியம். அதுவும் பல தலைமுறைகளை கடந்து வந்திருக்கின்றது. சிஸ்டர், இதோடைய நீங்கள் இந்த கேரளிங்களோட சேர்ந்து நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க, உங்களோட பயணம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, இது உங்களுடைய பங்கேற்பு எந்த மாதிரியான மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்குது? நான் இந்த போதகர் மனைவியாக இந்த ஊழியத்தில் 43 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன். ஸோ 43 ஆண்டுகளாக இதில் என்னுடைய பங்களிப்பு இருக்குது. நான் இதில் கலந்துக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி வர்ற ஒவ்வொரு இடத்துலையும், ஒரு இடத்துல 5 வருஷம் இருப்போம், பினாங்கில் பேராக்கில் 8 வருஷம், இப்போ கோலாலம்பூரில் 21 வருஷம் ஆகுது. இப்போ இத்தனை ஆண்டுகளாக நான் இதில் பயணித்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய வாலிப வயதிலிருந்தும் இந்த கேரளிங், இந்த பாடுறது, இந்த பங்களிப்பு எனக்கு இருக்குது. இது ஒரு ஊழியமாக, இது ஒரு மகிழ்ச்சியாக நான் இதை பங்கெடுக்கிறேன். ஏன்னா இது உலகம் அனைத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. இந்த வீடுகளுக்கு போகிறப்போ அவங்க இதை காத்துக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக இதை அலங்கரித்து. பாடல் குழு போகிறப்போ அவங்க ஒவ்வொரு வீடையும் போகிறப்ப எப்படி அவங்க அலங்கரிச்சிருக்கிறாங்க, நிறைய முயற்சி எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அலங்கரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அவங்க வீட்டில் விதவிதமாக வச்சுருப்பாங்க சாப்பாடுகள், சிற்றுண்டிகள், நல்ல எக்ஸ்பென்சிவான சாக்லேட்ஸுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும், மனசுக்கு நிறைவாக இருக்கும். இந்த ஒரு சந்தோஷமான காலங்கள் இது. இப்போ உங்கள் கூட ஒரு இளைஞரும் வந்திருக்கின்றார், ரோஹன் வந்திருக்காங்க. ரோஹன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேரளிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த இசைக்குழு வெறும் கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் மட்டும்தான் பாடப்படுகிறதா, இசைக்கப்படுகிறதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், எஸ், பிகாஸ் இந்த கிறிஸ்மஸ் கேரளிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி டூரிங் திஸ் கிறிஸ்மஸ் சீசன் ஒன்லி. ஸோ என்ன செய்வோன்னா நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ யூஸ்வலி அந்த சர்ச் கோயில் இருக்கவங்க முக்கியம் கொடுப்போம். ஸோ அவங்க வில் லாஸ்ட் டைம் யார் ஜாயின் பண்ண போகிறீங்க கேரளிங் குரூப்பில், ஏன்னா இட்ஸ் கமிட்மெண்ட். பார்த்தீங்கன்னா பிகாஸ் நம்ம ஒர்க்கிங் டேஸில் நம்ம செய்வோம்.
ஸோ அண்ட் தென் கமிட்டடாக நீங்கள் 5 days நம்ம வரணும். பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஃபேமிலிஸ் கிட்ட இருக்காங்க பாஸ்டர். 67 ஃபேமிலிஸ். ஸோ எல்லாமே நம்ம போய் விசிட் பண்ணாலும் வி நீட் கமிட்மெண்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பயிற்சி செய்யணும், பாட்டெலாம் தயாரிக்கணும். ஸோ இட்ஸ் வெரி பிக் கமிட்மெண்ட் கேட்டிங்கன்னா. ஆமாம். எப்படி இப்போ ரோஹன் சொன்னாங்க வெரி பிக் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் அதுக்கு வந்து ஒதுக்குனா தான் இதை சரியா செய்ய முடியும் இல்லையா? நேரத்தை எப்படி ஒதுக்குறீங்க பாஸ்டர்? பாருங்க, நம்ம மாலையில் ஆரம்பிக்கிறோம், 6 மணிக்கு ஆரம்பித்தா முடிகிறது 1 மணி 2 அப்போ மறுநாள் அவங்க வேலைக்கு போகணும்ல, வேலைக்கு போயிட்டு தான் வரணும். சிலர் லீவ் எடுப்பாங்க, ஆனால் 5-6 நாள் எடுக்கும் பாருங்களேன். அது ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட் தானே, ரொம்ப ஒரு அர்ப்பணம் இல்லாமல் வர முடியாது. இது வந்து நாட் அ என்டர்டெயின்மெண்ட், ஒரு என்ன சொல்கிறது, பொழுதுபோக்கல்ல. இது பொழுதுபோக்கல்ல. ஆண்டவர் கடவுள் மனிதனாக வந்த பிறப்பை பொறுப்போடு சந்தோஷத்தோடு போய் சொல்லுகிற ஒரு காரியம். ஆகவே இது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு சந்தோஷமான காரியம். இப்போ இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா இது எத்தனை நாட்களுக்கு இந்த கேரளிங் இந்த இசைக்குழு வந்து பணியாற்றும்? எத்தனை நாட்கள்? பொதுவாக நாங்களுக்கு அட்வென்ட்னு வரும் 4 வாரத்துக்கு முன்னே, கிறிஸ்மஸ்க்கு 4 வாரத்துக்கு முன்னே. அந்த முதல் வாரம் வருது. இந்த வருடம் வந்து நவம்பர் 30 தான் அந்த முதல் நாள். அன்னிலிருந்து ஆரம்பிக்கப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறு சபையில் கேண்டில் லைட் சர்வீஸ், கீத தீப ஆராதனை நடந்தது. அதில் கிறிஸ்மஸ் பாடல்கள்லாம் பாடி ஒரு 400-500 பேர் வந்திருந்தாங்க. ஸோ மெழுகுவர்த்தி கொளுத்தி அப்புறம் இரவு உணவு வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதிலிருந்து வந்து ஒவ்வொரு சபையிலையும் வந்து பல நிகழ்ச்சிகள் இருக்கும், கிறிஸ்மஸ் ஒட்டியான நிகழ்ச்சிகள் இருக்கும். அதில் ஒன்று தான் கேரளிங். இப்போ இந்த கேரளிங் பாடும்போது இதுக்கு ஏதாவது சிறப்பு மரபு இருக்கா சிஸ்டர்? அதாவது இதெல்லாம் நம்ம பின்பற்றணும், இந்த இசைக்குழுவில் வந்து இந்த மரபு பின்பற்றணும், அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்கு போகிறப்போ நம்ம பாடுவோம். அவங்க சிலமே அவங்க விருப்பமாக சொல்லுவாங்க. இந்த வயதானவங்க இருப்பாங்க, சிறு பிள்ளைங்க இருப்பாங்க, குடும்பம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து எங்களுக்கு இந்த பாடலை பாடும். ஏன்னா ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாடலை, பழைய பாடலை விரும்புவாங்க சில பேர். தமிழ்நாட்டிலேருந்து வந்து அந்த காலத்தில் பாடின பாட்டுங்களை கேட்பாங்க. இப்போ வந்து நவீன பாடல்களையும் சில பேர் கேட்பாங்க. அந்த பாடல்களை பாடுவாங்க. அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அப்படிதான் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. ஒரு 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 கெட் டுகெதர் மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த கேரளாலே காத்திருப்பாங்க. பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு 3 பாடல், வேத வாசிப்பு, அப்புறம் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது, அப்புறம் இந்த ஷேரிங் த கிரீட்டிங்ஸ், வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்ளுதல், அப்புறம் ஒரு சிற்றுண்டி இருக்கும். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் இருக்கிறத அவங்க வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எத்தனை வீடுகளுக்கு செல்வீங்க ஒரு ஆண்டு? வந்து எத்தனை வீடு? இப்போ கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா, அந்த சீசன் வந்துருச்சுன்னா எத்தனை வீடுகளுக்கு? வீடு ஒரு ஆண்டு 60. என்னுடைய சியோன் பேராலய திருச்சபையில் ஒரு 70 வீடு போவோம். 70 வீடுனா 70 குடும்பங்கள். சரி ரோஹன், இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கு சென்று நம்ம இந்த கேரளிங் வந்து நம்ம இசைக்கும் பொழுது ஏதாவது அனுமதி பெறணுமா? ஏதாவது அந்த மாதிரி? எஸ், கண்டிப்பாக. பிகாஸ் ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்ச் குரூப் வந்து வெளியே கொண்டு போகிறனால வந்து கண்டிப்பாக நம்ம சேஃப்டி வைஸ்லாம் இருக்கணும். பிகாஸ் 2 வேன் எடுத்துருப்போம். யூஸ்வலி முன்னெல்லாம் பஸ் எடுப்போம், பட் நவ் வி டேக்கிங் 2 வேன்ஸ். ஸோ என்னன்னா வந்து சின்ஸ் நம்ம வந்து பப்ளிக் பிளேஸில் நம்ம மூவ் பண்ணுறதுனால, ஸோ வி ஹேவ் டு பி வெரி சென்சிட்டிவ். பிகாஸ் ஏன்னா வந்து இது வந்து ரிலிஜன் கைண்ட் ஆஃப் திங், ரைட்? ஸோ என்னென்னா வந்து நம்ம கொண்டோமினியம்ஸ் போவோம், வீடுகள் போவோம். அதனால வந்து வி நீட் டு ஹேவ் ப்ராப்பர் பெர்மிட். ஸோ போலீஸ்லேருந்து நம்ம யூஸ்வலி பெர்மிட் எடுக்கிறோம். ஓல்சோ நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணுறோம்ல, அப்போ சில நேரத்தில் வந்து போலீஸ் பாக்ஸ்லாம் வரும்போது நிறைய கூட்டம் இருக்கும்போது டெய்லி ஆஸ்கிங், ஏன் வந்து இவ்வளோ பேர் இங்கே போகிறீங்க? ஸோ வென் வி ஹேவ் அ பெர்மிட், ஸோ அதுக்கு பெர்மிட் இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்காது. அதாவது அது முறையாக நம்ம மூவ் பண்ணணும். எஸ், கரெக்ட். ஆமாம். சரி பாஸ்டர், இப்போ கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி மற்ற இனத்தவர்கள் இதற்கு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து பாடுங்க, அந்த மாதிரியான அழைப்பு ஏதாவது வருதா? கட்டாயமே பாடுவோம். அழைப்பு இருக்கு. சில சமயம் நம்ம பாடணுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிடுவாங்க, எங்கள் வீட்டிலேருந்து பாடுங்களேன். அப்போ சந்தோஷமாக பாடி அவங்களையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். சில நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. ஸோ தே லவ் டு ஹேவ் த சாண்டா கிளாஸ் வந்துட்டு அப்படி பாடிக்கிட்டு ஜாயஸாக இருக்கும். ஆமாம். அப்போ நீங்கள் இந்த பதிலெல்லாம் பார்க்க கூப்பிட்ட வீட்டு கட்டாயம் போவோம். சிலர் நாங்கள் கேட்போம், உங்கள் ஊர்லேருந்து பாடலாமானோ வாங்கன்னு கூப்பிடுவோம். இது ஒரு மகிழ்ச்சி தான். நீங்கள் சொல்கிற பதிலே வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா மகிழ்ச்சியை எல்லாருமே பகிர்ந்துக்கிறாங்க. ஆமாம். ஏன்னா அந்த தேவதூதன் சொன்னால இந்த உலகத்துக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. அதுதான் அங்கே இருக்கிற. வேற எந்த மாதிரியான சவால்கள்லாம் எதிர்நோக்குவீங்க? ஆக்சுவலி சவால்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு 2 years ago வந்து ஒரு
ஒரு நபரோட வீட்டுக்கு போயிருந்தோம். இட்ஸ் அ கொண்டோமினியம். என்னாச்சுன்னா வந்து நாங்கள் அங்கே பாடிட்டு கீழே இறங்கி வரும்போது 2 லிஃப்ட் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு பில்டிங்கில். அதாவது நீங்க எல்லாம் உள்ளுக்கு இருக்கீங்க. ஆமாம், எல்லாம் உள்ளே இருக்கோம். ஸோ 3 லிஃப்ட் அந்த பில்டிங்கில் வந்து ஒரு லிஃப்ட் வந்து ஆளுங்க வெளியேட்டாங்க, இன்னொரு 2 லிஃப்ட்டில் வந்து ஸ்டக். ஸோ நானும் ஒரு ஆள் வாஸ் இன்சைட். ஸோ அது வந்து 1 ஹவராக உள்ளே வந்து ஸ்டக் ஆகி அதில் சில பேர் வந்து அந்த ஆக்சிஜன் இல்லாமல் வந்து அப்படியே ஃபெயிட்டட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப சவால். அப்புறம் கடைசியில் வந்து பொம்பா கால் பண்ணி பொம்மை வந்து அது இது பண்ணி தான் நாங்கள் வெளியாகணும். அது வந்து மறக்க முடியாது. இன்ன வரைக்கும் அந்த வீடியோலாம் ஃபோட்டோ விளையாண்டுருக்கு. ஸோ என்னோட லிஃப்ட்டில் எஸ்பெஷலி வந்து சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அண்ட் சம் பாய்ஸ் வி ட்ரைங் டு டிஸ்ட்ராக்ட் தேம் டு டெல் தேம் பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் நடக்காது, டோன்ட் வரி அபவுட் இட். பிகாஸ் ஏன்னா பாதியா ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சிலவது பயம் இருக்குல்ல. ஸோ அதை அப்படி பாசிட்டிவாக இது பண்ணி வெளியே வந்த கூட எல்லாமே வந்து ரொம்ப ரிலீஃப் ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப நன்றி. எப்போதுமே ஒரு சுமூகமான பயணமாக. ஆமாம் 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 ஆமாம். இப்படி நடந்தோம். மறுநாள் நாங்கள் தொடர்ந்து போனோம். அதான் அதில் இருக்கிற ஒரு சிறப்பு. அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய இசைக்குழுல பார்க்கும்போது ஒரு கீட்டார் இருந்துச்சு, ஒரு பொங்கோ இருந்தது. வேற என்னென்ன மாதிரியான இசைக்கருவிகளை இதில் சேர்த்து? ஓகே, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலி வந்து we have tambourine, அப்புறம் பொங்கோ இருக்கும், and then we have guitar and also cajon. மற்ற சில குரூப்ஸ் நான் பார்த்துருக்கேன், லைக் ஜின்சாக்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் இதுதான் வந்து பேசிக். ஆமாம், ஏன்னா வந்து நம்ம வீடாக பாட போகிறனால we also don't want to cause distraction மற்ற ஆளுங்க வீட்டுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடிக்கு. ஸோ ஒரு பொங்கோ, யூஸ்வலி 2 பொங்கோ, கித்தாரு, அப்புறம் டெம்பரின் இது இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் வந்து கேரளிங்க போயிடலாம். அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் வந்து அந்த கேரளிங் குரூப்பில் இருப்பாங்க? டோட்டலா வந்து நாங்க பிகஸ்ட் குரூப் ஒரு 40 பேர். 40 பேர். ஆமா, அதனால தான் முன்ன நாங்க பஸ்ல போவோம். பஸ் இப்போ வந்து ஏன்னா பஸ் போக முடியும் வந்து, ஏன்னா நம்ம தாமான உள்ள போகும்போது நாங்க பார்க்கிங் கஷ்டம். ஸோ இப்போ வேணா வந்து we can move fast. அப்போ அந்த 40 பேர்ல இருந்து நம்மளுடைய குழு வந்து கொஞ்சம் சுருக்கியாச்சு. அதாவது மொபிலிட்டிக்கு. கரெக்ட். ஆமா, அதாவது 2 வேன், பெரிய வேனு, அதுல 30 பேர் போகலாம். ஆமா, கடைசி நேரத்தில் வரவங்க இருப்பாங்க, அப்போ இன்னொரு வேன் எடுப்போம். ஆமா. சரி சிஸ்டர், இப்போ ஆண்டுதோறும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் வந்து கேரளிங் நீங்கள் பாடுறீங்க. உங்களுக்கு இதோடைய நோக்கம், அதாவது நீங்கள் வந்து இந்த 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 மகிழ்ச்சியை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்து வர்றீங்க. காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து பல தலைமுறை பார்த்துருக்கீங்க, பல மக்களை பார்த்துருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் நிறைவேறியதா? அதாவது அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிற நோக்கம் நிறைவேறியதா உங்களுடைய பயணத்தில்? நிறைவேறுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது கடவுளுடைய ஊழியம். நம்ம மகிழ்ச்சியாக நம்ம வேண்டுதல் பண்ணிவிட்டு விண்ணப்பம் பண்ணிவிட்டு முழு மனசோட முழு இன்வால்மெண்ட்டோட சந்தோஷமாக நம்ம அதை பயணிக்கிறப்போ, நம்ம அதை செயல்படுறப்போ அது ஒரு மன திருப்தியை கொடுக்குது. அதனுடைய பலனை நம்ம பார்க்குறோம். ஏன்னா மக்களுடைய விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைங்க, மற்றவங்களோட சந்தோஷம் அதை பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. வந்து எல்லாரும் பாடிட்டு போகிறது. அப்புறம் அந்த பாடலில் உள்ள கருத்துக்கள் அவங்களோட பேசுது. சரி பாஸ்டர், இப்போ ஆண்டுதோறும் இந்த பாடல்கள் வந்து எப்படி தேர்வு செய்கிறீங்க? ஏன்னா சிஸ்டர் சொன்னாங்க அந்த காலத்தில் வந்து பழைய பாடல்கள் இருந்தது, அப்போ கால ஓட்டத்தில் அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் மாற்றம் வருது அப்படின்னு. இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரியான பாடல்களை தேர்வு செய்கிறீங்க? பழைய பாடல்லாம் கீர்த்தனைகள்னு சொல்லுவோம். அது வந்து கீர்த்தனைகள் உங்களுக்கு தெரியும், அந்த சங்கீதத்தோடு வரும். இப்போ புதிய பாடலாம் மெல்லிசை. இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து மெல்லிசை தான். அப்போ வர புதிய பாடல்கள் சில சமயம் நம்மளே புதிய பாடல் கட்டுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிறப்பு குறித்தான புதிய பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் இருக்கிறது. சில பாடல்கள்லாம் 100 வயசுலாம் அந்த பாடல் இருக்கிறது. எனக்காக ஒரு பாட முடியுமா அந்த பழைய பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இது வந்து பழைய பாடல், 100 வயசு இருக்கும் இந்த பாட்டுக்கு. ஆனால் இன்றைக்கும் பாடுறாங்க. கேட்கவே ரொம்ப ரம்மியமா அழகா. இப்போ புது பாடல் சொன்னீங்கன்னா ஐயா பாடுங்கய்யா. இப்போ இளைஞர்கிட்ட தான் கேட்கணும். நிறைய பாடல்கள் இருக்கு. இப்போ மேபி we wish you a merry Christmas, we wish you a merry Christmas. இப்போ ஜிங்கல் பெல்ல பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தமிழில் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கூட வந்து நம்ம பாடணும். ஸோ அந்த மாரி தான்.
இது வந்து நம்ம போய் மக்கள்கிட்ட போய் சேரும்பொழுது எந்த மாதிரியான பாடல்கள் அவங்க விரும்புகிறாங்க? இப்போ சிஸ்டர் சொன்னாங்க வயதானவர்கள் இருந்தால் அந்த பழைய பாடல் பாடினா அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குது. அப்போ நீங்கள் போகும்போதே நீங்கள் பார்த்துருவீங்க இந்த வீட்டில் யார் இருக்கா, வயசு பிள்ளைங்க அதிகமாக இருக்காங்களா இல்லை வயசானவங்க அதிகமாக இருக்காங்களா. சில வீடுகளில் ப்ரொப்போஸ் பண்ணிடுவாங்க, இந்த பாட்டு பாடுங்க கேட்டுருவாங்க. அந்த பாடல்களில் என்னன்னா புதிய பாடல் வந்து நமக்கு விளங்குற தமிழ். பழைய கீர்த்தனைகள் வந்து பொருள் அதிகமான உள்ள வார்த்தைகள், ஆனால் விளங்காது அன்லஸ் தமிழ் நல்லா படிச்சிருந்தா தான். அது ஒரு சிக்கல் இருக்கு. அதனால அந்த புதிய பாடல்களில் நிறைய பேர் விரும்புகிறாங்க, விளங்கிக்க முடியுதுன்னு. சிலருக்கு உச்சரிக்கிறது கஷ்டப்படுறாங்க பாடல்கள். இப்போ நம்மளுடைய இசைக்குழுவில் பார்த்த இளைஞர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் பொதுவாகவே இந்த கேள்வியை கேட்குறேன், இந்த கேரளிங் இசைக்குழுவில் வந்து இணைவதற்கு, இணைந்து பாடுவதற்கு, இந்த மாதிரியான மகிழ்ச்சியை மற்றவர்களை பகிர்ந்து கொள்வதற்கு இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து ஆர்வம் செலுத்துறாங்க. 3 பேரும் சொல்லுங்க. ஆர்வம் செலுத்துறாங்க. ஏன் அது வந்து ஆர்வம் செலுத்துறாங்க? என்ன அவங்களுக்கு இழுக்குது? ஏன்னா ஆண்டவரை கடவுளை துதித்து பாடுறோம், காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாள் எப்படா வரும்னு. ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிறிஸ்மஸ் டைம், இந்த கேரளிங் டைமில் தான் வந்து நாங்கள் மற்ற நம்மளோட சர்ச் மெம்பர்ஸோட வீட்டுக்கெலாம் வந்து நம்ம விசிட் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்க வீட்டுக்கு போனோமா டெக்கரேஷன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும், யூனோ. ஸோ அது அந்த டைமில் தான் வந்து வி கேன் விசிட் தி ஹவுஸ். ஏன்னா மற்ற டைம் எனக்கு டைம் இருக்கு. சிலர் பாட வந்தாலும் சாப்பிட வருவாங்க. எல்லா வீடுகளிலும் தின்பண்டங்கள் சாப்பாடு, ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டில் டின்னர் கொடுத்துருவாங்க. மற்றபடி எல்லா சாப்பாடும் பலகாரம், முறுக்கு எல்லாமே கேக்கு, எவ்ரிதிங் வில் பி தேர். ஏன்னா நம்ம மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வெரி ஜெனரஸ். போகிற இடத்துலலாம் வந்து எங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் வச்சுருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் நம்ம ட்ராவல் பண்ணி மற்ற இடத்துக்குலாம் போயிட்டு டயர்டாக வரோம்ல. ஸோ ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்து குய் மூவி, அப்புறம் சில இடத்துல வந்து நல்ல உணவு கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அ டைம் ஆஃப் ஜாய் கிவிங். ஆமாம், இதுல வேற வர்றவங்க பையோட வருவாங்க. இவரும் பையோட எடுத்துட்டு நல்ல உணவு, நல்ல இசை, நல்ல மகிழ்ச்சி. இது இது இந்த கேரளி வந்து கிரியேட் பண்ணுது. இது மற்ற நாடுகளோட எப்படி வேறுபடுது? இப்போ மலேசியால வந்து பள்ளியின மக்கள் வாழ்றாங்க, இதே வந்து மற்ற நாடுகளிலும் வாழ்றாங்க, பள்ளியின மக்கள் வாழ்றாங்க. அது அவங்களுடைய கலாச்சாரத்தோட வேறுபடுதா, இல்லை இங்க மலேசியால இந்த மாதிரியான ஒரு இது இருக்கு, வெளிநாடுகளில் வேற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது? சில சமயம் கலாச்சாரம் சில ஆண்கள் மட்டும் போற சூழல் இருக்கு, பெண்கள் போக, ஏன்னா இரவெல்லாம் போறதுனால. அப்புறம் இங்க இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இல்லாதவங்க சைக்கிள்ல போறது இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும் எஸ்டேட்ல இருந்தேன், தோட்டபுரத்தில் இருந்தப்ப 10 மணிக்கு மேலே கரண்ட் இருக்காது. அப்போ இந்த பெட்ரோமாஸ் லைட் சொல்லுவாங்க, அதை தலையில் வச்சுக்கிட்டு எல்லாம் குழுவாக பாடிட்டு போவோம். அப்படிப்பட்ட சூழல்லாம் வந்துருக்கு பாருங்க. மழை பெய்யும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் பாடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சவால்கள் இருக்குது தான். இப்போ யூரோப்பில் பார்த்தா கிறிஸ்மஸ் டைம் வந்து ஸ்னோவாக இருக்கும், ரொம்ப ஐஸ். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவங்க வந்து கேரளிங் போவாங்க, இருக்கும். ஆனால் தட்ஸ் அ சேலஞ்சஸ், சவால்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதோட சந்தோஷம் கடவுள் மனிதனாக வந்தார், அந்த செய்தியை சொல்கிறது தான். ஒன்று வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம போகிற கேரளிங் வந்து நம்ம ஆளுங்க வீடு விசிட் பண்ணும்போது வில் கோ இன்சைட் த ஹவுஸ். இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டு வெளியே நின்று பாடிட்டு போயிடுவாங்க அந்தமாரி. ஆனால் மலேசியா அந்த மாதிரி வி கோ இன்சைட், வில் ஃபெலோஷிப் பண்ணி அவங்க ஃபேமிலியோட இருந்து மகிழ்ச்சியாக அந்தமாரி ஒரு ஐக்கியம். ஆமாம், ஐக்கியம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரொம்ப அழகான சொல்லுது. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து இஸ்டேட்லாம் வந்து இந்த மாதிரியான கேரளிங் இதெல்லாம் இருந்தது. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமானோர் வந்து அடுக்குமாடி வீடு குடியிருப்பில் வசிக்கிறாங்க. அது ஏதாவது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துது? ஏன்னா முதல் சொன்னார், இவர் வந்து லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவரோட அனுபவத்தை சொன்னார். ஆனால் அந்த மொபிலிட்டி வாய்ஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு சிரமம்? லிஃப்ட் இல்லாத வீடுகள் இருக்குல்ல, ஃப்ளாட்ஸ் 4வது மாடி 5வது மாடி 4 மாடி அதெல்லாம் ஏறணும் பாருங்க. வயசானவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஆனாலும் அது ஒரு சந்தோஷம், ஏறி போய் பாடிட்டு சந்தோஷமா இருக்கும். எஸ்பெஷலி நம்ம கொண்டோஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் போனோமா வந்து பார்க்கிங் சில நேரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். சில நேரத்தில் வந்து அந்த வீடு ஒன்று வந்து மேனேஜ் பண்ண சொல்லிடுவாங்க, இந்தமாரி வந்து பார்க்கிங் ரிசர்வ் பண்ணியிருக்கலாம்னு. ஸோ சில நேரத்தில் உள்ள பார்க்கிங் பண்ணோம், இல்லைனா வி ஹேவ் டு பார்க் அவுட் சைட். டிரைவர்ஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணணும், தென் நம்ம உள்ளே போயிட்டு வரணும். அண்ட் தென் வி ஆல்சோ ஹேவ் டு போகும்போது கூட வந்து எந்த ஒரு சத்தம் போடாமல் இன்னும் அது மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த இசைக்குழுவில் இருக்கிறவங்க இப்போ தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் வந்து உங்கள் கூட வந்து பயணிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்படி காலகட்டத்தில் வேற யாராவது மாற்றுவதற்கு ரெடியாக வச்சுருக்கீங்களா? சிலர் மாற்ற மாட்டீங்க. சில இடையில வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களால 5 நாள் லீவ் எடுக்க முடியாது, வேலைக்கு போகணும்.
உடம்பு சரியில்லை அப்படின்னா சிலர் வந்து பாஸ்டர் நாங்கள் 2 நாளைக்கு வரோம், 5 நாள் வர முடியாது, 2 நாளைக்கு வரோம், 3 நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுறாங்க. யாரையும் தடை செய்ய மாட்டோம். ஆமாம். சரி, இப்போ இந்த 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 கேரளிங் வந்து ஒரு ஒரு உச்சக்கட்டத்தில் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு கிறிஸ்மஸ். இப்போ இந்த இசைக்குழு எப்படி பணியாற்றும் அதை? ஏன்னா அது நாளைக்கு கிறிஸ்மஸ் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய செலிப்ரேஷனை பார்ப்பீங்களா, இல்லை இந்த இந்த இதையும் அதுதான் கமிட்மெண்ட். இதையும் பார்க்கணும், அதையும் செய்யணும், எல்லாம் பாருங்க. இப்போ நாங்கள் லங்காப் என்ற இடத்துல ஊழியம் செய்கிறோம். அங்கே போய் அந்த பிள்ளைங்களுக்கு டியூஷன்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இலவசமாக. அப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சோம், கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு ஒன்று வச்சோம். 70 பிள்ளைகளுக்கு பர்ஸ் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் டின்னரு, பிரியாணி, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். இது பெரிய கமிட்மெண்ட் தான். அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் வாங்கி. அப்போ அதே சமயத்தில் கேரளிங் இருக்குது. எல்லாம் ஒரு கமிட்மெண்ட் தான். அது அர்ப்பணிப்போடு வரவங்க தான் அது செய்ய முடியும். ஆமாம் ஆமாம். அதில் ஒரு மகிழ்ச்சி, இன்னொன்று அதில் ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வந்து மகிழ்ச்சியை வந்து எல்லாருடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த கேரளிங் இசைக்குழு வந்து பயணிக்குது. குறிப்பாக சியோன் பேராலய திருச்சபையின் இந்த கேரளிங் இசைக்குழு மென்மேலும் வெற்றியடைய, மென்மேலும் பல மக்களை வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சிப்படுத்த எங்களுடைய பார்வை குழுவினரின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகை பெருநாள் நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளேன். சொல்லலாம். சரி ரசிகர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். சியோன் பேராலய திருச்சபையின் கேரளிங் இசைக்குழுவினர் மீண்டும் ஒரு பாடலை நமக்காக இசைத்து காட்டவிருக்கின்றனர். அந்த இசை தொகுப்புடன் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நல் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எங்கும் கேட்குதே. ஜிங்களேன் ஓசை கேட்குதே. கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எங்கும் கேட்குதே. வான சாஸ்திரியோ பாலன் இயேசுவை காண சென்றனர்.